Some people are waiting for vaccination. சில பேர் வேக்சினேஷனுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். Some people are waiting for corona to go. ஆனா சில பேர் கொரோனா முற்றிலுமாக போகும்படியாக காத்து But இருக்கிறார்கள். some are waiting for the Lord. ஆனா சில பேர் தேவனுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். There are some who are waiting for the Lord to come into action. ஒரு சிலர் காத்து கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் இறங்கி வந்து கிரியம் செய்கிற அந்த நேரத்துக்காக காத்து கொண்டு. Today the dew from heaven is going to come. இன்றைக்கு பரலோகத்திலிருந்து அந்த பனி இறங்கி வர போகிறது. The same God who created Adam out of the dust of the Garden of Eden is going to recreate you. ஆமென். ஏதேன் தோட்டத்திலிருந்து அந்த மண்ணிலிருந்து ஆதாமை உருவாக்கின அந்த தேவன் உங்களை மீண்டுமாக உருவாக்கி நிலைப்படுத்த போகிறார். Lord wants to revive your life today. கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் ஜீவனை, உங்கள் வாழ்க்கையை உயிரடைய செய்ய போகிறார். You have to be ready for a revival. நீங்கள் ஒரு எழுப்புதலுக்காக ஆயத்தமாக வேண்டும். You அந்த பனியானது is the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவர். Because only when the Spirit comes, ஆவி இறங்கி வரும்போதுதான், only then அப்பொழுதுதான் you will be able to see life form. உங்களால ஜீவனை பார்க்க முடியும். Whatever sickness is on your body right now, எந்த விதமான வியாதி உங்கள் சரீரத்துல இருந்தாலும், God's anointing is going to penetrate that sickness and come inside and touch you. தேவனுடைய அபிஷேகம் உங்கள் சரீரத்திற்குள் இறங்கி வந்து அந்த வியாதிப்பட்ட பகுதியை தொட்டு சுகமாக்க போகிறது. Nothing can stop God. இந்த வருஷத்தினுடைய மத்திய பகுதியில பனி இறங்கி வருகிறது. Amen. லீலி புஷ்பத்தை போல கர்த்தர் மலர பண்ண போறார். Today God is going to restore. இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் தரப்போகிறார். In 1 Kings chapter 17 verse 21. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் 3 times the prophet fell on the boy. 3 விசை அந்த தீர்க்கதரிசி அந்த பிள்ளையாண்டான் மேல் விழுந்து, And he prayed a prayer. அவர் இப்படியாக ஜெபிக்கிறார். அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். Somebody lift your hands and shout amen. Amen. The Bible says and he lived. வேதம் சொல்லுகிறது அவன் உயிரோடு இருந்தான். He was able to live again. அவன் மீண்டும் உயிரோடு இருக்க ஆரம்பித்தான். He was a gone case. அவன் மரித்து போன சூழ்நிலை. But the Lord revived him. ஆனா ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பினார். Today, my dear children of God, இன்றைக்கு நான் அன்பான தேவ பிள்ளைகளே, God is going to revive you. கர்த்தர் உங்களை உயிரடைய செய்ய போகிறார். God is going to revive you. கர்த்தர் உங்களை உயிரடைய செய்ய போகிறார். I don't know what situation you are, எனக்கு தெரியாத நீங்க எந்த சூழ்நிலையில பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. but the Lord has promised for you. ஆனா கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். God is going to revive the work of his hands. கர்த்தர் அவருடைய வார்த்தை கரத்தின் கிரியைகளை உயிரடைய செய்ய போகிறார். And that is why the Lord has given a powerful promise. அதனால தான் ஒரு வல்லமையான வாக்குத்தத்தத்தை தேவன் தந்திருக்கிறார். I want you to turn your Bible to Isaiah 26 verse 19. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடே கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே, விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகள் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். Somebody lift your hands and shout a big amen. ஆமென். My dear children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, Isaiah the prophet looks at the Lord and speaks something. ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லி பேசுகிறார். He says, your dead will live, Lord. அவர் சொல்லுகிறார், மரித்த உம்முடையவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். Somebody shout hallelujah. ஹல்லேலூயா. There is life for the people who are dead in the Lord. தேவனுக்குள் மரித்தவர்களுக்கு ஒரு ஜீவன் உண்டு. If you have faith in the Lord, உங்களுக்கு ஆண்டவர் மேல அந்த விசுவாசம் இருக்கும் என்றால், and death comes near you, மரணம் உங்கள் அருகாமையில் வரும் பொழுது, sickness comes near you, வியாதி உங்கள் அருகாமையில் வரும் பொழுது, there is a power that can resurrect you back. ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை உங்களை திரும்பவுமாக உயிரோடு எழுப்ப செய்ய முடியும். This particular verse is an antithesis to verse 14.
14ஆம் வசனத்திற்கு எதிர்மறையாக இருக்கிற ஒரு வசனம் இது. You see here the prophet says, இந்த வசனத்தில் தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார், அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள், Amen. மாண்ட ராட்சதர் திரும்பி எழுந்திரார்கள், நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரையும் அழிய பண்ணினீர். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். The Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், the enemies of the Lord, கர்த்தருடைய சத்துருக்கள், the big giants, பெரிய ராட்சதர்கள், they will not rise up again. அவர்கள் திரும்பவும் எழுந்திருக்க மாட்டார்கள். Somebody lift your hands and say amen. ஆமென். These are the force of darkness which are against the Lord. இது கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்களாக காணப்படுகிறது. In verse 12, 12ஆம் வசனத்தில் the prophet says, you will establish peace with us. 12ஆம் வசனத்துல தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் எங்களோடு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. All that we have accomplished you have done for us. எங்கள் கிரியைகளுக்கு எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. How many of you believe God is the one who is the leading everything that we are doing? நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வழி நடத்தி முன்னே செல்லுகிறவர் நம் தேவனாய் இருக்கிறார். Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. Hallelujah. In the mighty name of Jesus I tell you, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் சொல்லுகிறேன், the Lord wants to revive your life today. கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் ஜீவனை, உங்கள் வாழ்க்கையை உயிரடைய செய்ய போகிறார். You have to be ready for a revival. நீங்கள் ஒரு எழுப்புதலுக்காக ஆயத்தமாக வேண்டும். Somebody shout amen. ஆமென் என்று சொல்லுங்கள். Hallelujah. Hallelujah. What a wonderful God we serve. என்ன அருமையான தேவனை நாம் சேவிக்கிறோம். He is the one who is leading all our works. நாம் எல்லா கிரியைகளையும் அவர்தான் முன்னின்று நடத்தி கொண்டு செல்லுகிறார். The devil had a time. சத்துருக்கு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டு இருந்தது. He goes ahead to kill people. நமக்கு முன்பாக கடந்து சென்று ஜனங்களை கொல்லும்படியாக கடந்து செல்லுகிறார். But the Lord comes behind to revive people. ஆமென். ஆண்டவர் நமக்கு பின்பாக வந்து உயிரடைய செய்கிறவராய் இருக்கிறார். He is a thief, he is a destroyer. அவன் ஒரு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அவன் கொல்லுகிறவன், he kills. He kills. But God revives. ஆனா ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறவராய் இருக்கிறார். Satan cannot create. பிசாசானவன் உருவாக்க முடியாது. He can only destroy. அவன் அழிக்க தான் முடியும். But God, ஆனா தேவன், he is a God of creation and recreation. அவர் உருவாக்குறவரும் குலைந்து போனதை மீண்டுமாக உருவாக்குறவருமாய் இருக்கிறார். That is why he is able to open the graves and bring the dead alive. அதனால தான் பிரேத குழிகளை திறந்து மரித்தவர்களை உயிரோடு கொண்டு வர முடிகிறது. The contrast between Isaiah 26:14 and 19 is this. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கும் 19ஆம் வசனத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். In verse 14, the enemies of God, they shall not rise again. 14ஆம் வசனத்துல தேவனுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள், அந்த ராட்சதர்கள், அவர்கள் திரும்ப எழுந்திருக்க மாட்டார்கள். Somebody lift your hands and say amen. ஆமென். But in verse 19, ஆனா 19வது வசனத்தில் the prophet says, தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார், your people, your children, மரித்த உம்முடையவர்கள், the ones that are dead, your dead, மரித்த உம்முடைய ஜனங்கள், they will live, Lord. அவர்கள் உயிரோடு இருப்பார்கள் ஆண்டவரே. Somebody lift your hands and say amen. ஆமென். Hallelujah. Hallelujah. You should know who our God is. உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறோம் நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்று. Our God is somebody who has swallowed death. ஆமென். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின தேவனாய் இருக்கிறார். Our God, நம் தேவன் swallowed death and gave the birth. Yes. மரணத்தை முழுவதுமாக விழுங்கி ஏப்பம் விட்ட நம் தேவன் அவர். Hallelujah. Isaiah 25 verse 8. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Read for me Isaiah 25 verse 8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். Somebody lift your hands and say amen. ஆமென். Amen. ஆமென். கடைசி பகுதியை வாசிங்க. தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். He will remove the disgrace from his people's face. கர்த்தரே இதை சொன்னார். Amen. The Lord has spoken. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென்.
The sovereign Lord will wipe away the tears from all faces. Amen. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஜனங்களின் எல்லா கண்ணீர்களை துடைக்கிறவராய் இருப்பார். He will swallow up death forever. அவர் என்றென்றும் மரணத்தை விழுங்கிறவராய் இருக்கிறார். In English the Bible says he will swallow up death forever. ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது அவர் என்றென்றைக்கும் மரணத்தை விழுங்கினவர். That means death does not have power anymore. அப்படி என்றால் மரணத்துக்கு இனிமே அதிகாரமே கிடையாது. Hallelujah. Hallelujah. So because he has swallowed death, அவர் ஏற்கனவே மரணத்தை விழுங்கினது நிமித்தம், so the prophet is speaking about a time in future. எதிர்காலத்துல ஒரு காலகட்டத்தை குறித்து அந்த தீர்க்கதரிசி பேசிக் கொண்டிருக்கிறார். When death is overpowering people, மரணம் ஜனங்களை பயமுறுத்தி மேற்கொண்டு இருக்கிற சூழ்நிலையில், this is what God will do. இப்படிதான் தேவன் செய்வார். He will swallow up death forever. அவர் மரணத்தை நித்திய காலமாய் அவர் விழுங்கினவர். And that day, அந்த நாளில் what will people say? ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள்? Isaiah 25:9. ஏசாயா 25:9 வசனம். காலத்திலே, In that day, இதோ இவரே நம்முடைய தேவன். they will say, surely this is our God. இவருக்காக காத்திருந்தோம். We trusted in him. இவர் நம்மை ரட்சிப்பார். He saved us. இவரே கர்த்தர். This is the Lord. இவருக்காக காத்திருந்தோம். We trusted in him. இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று Let சொல்லப்படும். us rejoice and be glad in his salvation. Somebody said amen. 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 Hallelujah. You are going to rejoice and be glad in your salvation. நீங்கள் உங்கள் ரட்சிப்பினால் மகிழ்ந்து களிகூர போகிறீர்கள். When the prophet says in that day, தீர்க்கதரிசி காலத்திலே சொல்லும் what பொழுது is that season? அந்த காலகட்டம் என்ன? It is the season of death. அது மரணத்தின் ஒரு காலகட்டமாய் A season இருந்திருக்கிறது. when death seems very powerful. பயங்கர வல்லமையாக மரணம் எல்லா இடத்திலும் மேற்கொண்டு கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. That season, அந்த காலகட்டத்தில் God will rise up கர்த்தர் எழுந்தருளி in the whole world. முழு உலகமும், He will show himself strong. Amen, அவரை வல்லமையுள்ளவராய் காண்பித்து, And in victory he will swallow death. ஜெயத்தினால் மரணத்தை விழுங்குவார். You see, மரணம் அவரை ஆண்டு கொள்ளுவது இல்லை. Amen. Death cannot take control over him. Somebody lift your hands and say amen. Amen. Death has no power over our Lord. நம் தேவன் மேல் மரணத்திற்கு அதிகாரம் கிடையாது. Somebody shout hallelujah. 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 In Revelation chapter 1, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் the Bible says, வேதம் சொல்லுகிறது, I was dead but I am alive. நான் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். Hallelujah. I was waiting to say that word afterwards. I am alive not just today, forever. சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். Somebody shout hallelujah. Hallelujah. Our God is a God who is alive forever. நம் தேவன் என்றென்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். And he says, I hold the keys to death and hell. அவர் சொல்லுகிறார், மரணத்தின் சாவியை நான் வைத்திருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை திறவுகோல்களை நான் வைத்திருக்கிறேன். உடையவராய் இருக்கிறேன் என்று வசனம் சொல்லுகிறது. Amen. Hallelujah. He holds the keys of death and Hades. And he can never fail. அவர் ஒருபோதும் தோல்வி Because அடைவதில்லை. he's got the keys. ஏன்னா அவர்கிட்ட தான் திறவுகோல்கள் காணப்படுகிறது. He has swallowed up death forever. அவர் என்றென்றைக்கும் மரணத்தை விழுங்கினவராய் இருக்கிறார். In that day, அக்காலத்திலே, in that day, அக்காலத்திலே what will the people say? ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள்? Surely this is our God. Amen. நிச்சயமாக இது நம்முடைய தேவன் என்று சொல்லுவார்கள். The whole world is getting ready for a revival. முழு உலகமும் ஒரு எழுப்புதலுக்காக ஆயத்தப்பட்டு From கொண்டிருக்கிறது. last year, கடந்த வருடத்திலிருந்து Corona has been trying its best to swallow people. கொரோனா மேக்ஸிமம் ஜனங்களை விழுங்கும்படியாக மரணத்தினால ஒரு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. But do you know what I've been preaching from last year? ஆனா கடந்த வருடத்திலிருந்து நான் என்ன பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன் என்று தெரியுமா? Jesus Christ is greater than Corona. Amen. கொரோனாவை விட இயேசு கிறிஸ்து பெரியவர் என்று நான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். Our Yahweh is greater than Corona. Amen. யெகோவா தேவன் கொரோனாவை விட பெரியவர். Because he is the God of life. ஏனா அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். He is the author of life. அவர்தான் அந்த ஜீவனுக்கு அதிகாரியாய் இருக்கிறார். ஜீவாதிபதி அழைக்கிறோம். ஜீவாதிபதியாக இருக்கிறார். He is the author of life. அவர்தான் ஜீவாதிபதியாக இருக்கிறார். From him every life form is coming. அவருக்குள் இருந்துதான் எல்லா ஜீவன்களும் வெளியே வருகிறது. He can give life and he
can resurrect life. அவர் ஜீவன் கொடுக்க முடியும், மரித்த ஜீவனை உயிரோடு எழுப்ப முடியும். That is the power of life. அதுதான் அந்த ஜீவனின் வல்லமை காணப்படுகிறது. Somebody shout hallelujah. Hallelujah. The people will say, this is our God. ஜனங்கள் சொல்வார்கள், இது நம்முடைய தேவன். We were waiting for him. நாங்கள் அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். He saved us. அவர்தான் எங்களை ரட்சித்தார். Come on people, how many of you can keep your hands on your heart and say, truly God saved me from corona? Amen. எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்கள் கைகளை இருதயத்தின் மேல வைத்து, கண்டிப்பாக தேவன் என்னை கொரோனால இருந்து பாதுகாத்தார்? Hallelujah. Hallelujah. Knowingly, unknowingly you got fever. தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்கு ஜுரம் வந்தது. You had rashes in your body. உங்கள் சரீரத்துல அந்த தோல் சம்பந்தப்பட்ட அறிகுறிகள் வந்தது. You lost your taste. உங்க சுவை உங்களால சுவைக்க முடியவில்லை. You lost your smell. உங்கள் மோந்து பார்க்க முடியவில்லை. You did not know it was corona. உங்களுக்கு அது கொரோனானே முதல்ல தெரியல. You slept with corona. நீங்க கொரோனாவோடயே படுத்து தூங்கி இருக்கீங்க. You spoke with your family with corona. அந்த கொரோனாவோடயே உங்க குடும்பத்தார் எல்லார்கிட்டயும் பேசிருக்கீங்க. Today they are saying, இன்றைக்கு சொல்றாங்க, one person infected in the family, ஒரு நபர் உங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தருக்கு வந்துச்சுனா whole family is infected. முழு குடும்பமும் பாதிக்கப்படும். But in the past, ஆனா கடந்த நாட்களில் without knowing what is corona, கொரோனா என்னன்னே தெரியாம when இருந்த we did not have the knowledge of corona, அதன் பத்தி அந்த அறிவு இல்லாத நாட்களில் we trusted God. தேவனை விசுவாசித்தோம். Today more knowledge about corona, இன்றைக்கு கொரோனாவை பத்தி பயங்கர ஞானம், பல காரியங்கள் வெளிவருகிறது. more fear about corona is being preached. கொரோனாவை குறித்ததான பயம் அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிறது. On television, டிவி மூலமாக, on WhatsApp, வாட்ஸ்அப் மூலமாக, on social media, சோஷியல் மீடியா we மூலமாக hear so much about how the corona mutates, how it affects, all this stuff. அநேக காரியங்களை குறித்து கொரோனாவை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். எப்படி வருகிறது, அது எப்படி அந்த கொரோனாவின் பெருக்கம், அதன் பாதிப்புகளை குறித்து அநேக காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். Some people are waiting for vaccination. சில பேர் வேக்சினேஷனுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். Some people are waiting for corona to go. ஆனா சில பேர் கொரோனா முற்றிலுமாக போகும்படியாக காத்து But இருக்கிறார்கள். some are waiting for the Lord. ஆனா சில பேர் தேவனுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். There are some who are waiting for the Lord to come into action. ஒரு சிலர் காத்து கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் இறங்கி வந்து கிரியம் செய்கிற அந்த நேரத்துக்காக காத்து கொண்டு This இருக்கிறீங்க. God is not an ordinary God. இந்த தேவன் சாதாரண தேவன் அல்ல. He is a God of salvation. அவர் ரட்சிப்பின் தேவனாக இருக்கிறார். We are waiting for the God of salvation. நாம் அந்த ரட்சிப்பின் தேவனுக்காக காத்து கொண்டு When இருக்கிறோம். he comes, அவர் வரும் பொழுது he will resurrect the dead. அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப Whatever வல்லவராய். sickness in your body, உங்க சரீரத்துல எந்த வியாதி பிரச்சனை இருந்தாலும் God will heal you so much ஆண்டவர் உங்களை முற்றிலுமாக சுகப்படுத்தி that you will look like you never had the problem at all. உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்ததை போலவே இல்லாதபடி பூரணமாய் சுகப்படுத்துற Somebody தேவனாய் lift your hands and இருக்கிறார். say amen. ஆமென். Isaiah 26:19. ஏசாயா 26:19 வசனம். It is a prophecy for the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கு. Jehovah God said, யெகோவா தேவன் சொல்லுகிறார், my people will live. என் ஜனங்கள் ஜீவிப்பார்கள். Somebody shout hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Not only the ones who have gone down, மரித்தவர்கள் மாத்திரமல்ல, the ones who are living, உயிரோடு இருக்கிறவர்களும் கூட, those who are in the world. உலகத்தில் வாழ்ந்து கொண்டு The இருக்கிறவர்கள். Bible says, மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே, வசனத்தை வாஸ்தா, மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள், விழித்து கம்பீரியுங்கள், உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும், மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். Listen very carefully. ஆமென். கவனமாய் கேளுங்கள். When the Bible mentions about the seed here, இந்த விதையை குறித்து இங்க வேதம் பேசும் பொழுது, your dew is like the dew of the morning. உங்கள் பனி காலையில் பெய்கிற பனியை போல இருக்கிறது. What does the dew do? அந்த பனி என்ன செய்கிறது? It passes through the sand, அந்த மண்ணுக்குள் போய், inside the mud அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற there is a seed that is buried inside. ஒரு விதை அந்த மண்ணுக்குள் புதைந்து இருக்கிறது. And when the dew comes and touches the seed, அந்த பனி வந்து அந்த விதையை தொடும் பொழுது something will happen. ஏதோ ஒரு காரியமாக நடைபெறுகிறது. The dead seed will rise up. அந்த மரித்த விதை உயிரோடு எழும்ப ஆரம்பிக்கும்.
This is the picturization the prophet is seeing. இதுதான் அந்த தீர்க்கதரிசி காட்சியாக பார்க்கிறார். My dear children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, whatever sickness is on your body right now, எந்த விதமான வியாதி உங்கள் சரீரத்துல இருந்தாலும் God's anointing is going to penetrate that sickness and come inside and touch you. தேவனுடைய அபிஷேகம் உங்கள் சரீரத்திற்குள் இறங்கி வந்து அந்த வியாதிப்பட்ட பகுதியை தொட்டு சுகமாக்க போகிறது. Nothing can stop God. தேவனை ஒரு காரியமும் தடுக்க முடியாது. Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. Hallelujah. With God all things are possible. தேவனால் எல்லாம் கூடும். He called Lazarus after 4 days. 4 நாட்கள் கழித்து லாசருவை கர்த்தர் அழைக்கிறார். He can raise anybody from any situation. அவர் எந்த சூழ்நிலையில யார் சிக்கி கொண்டிருந்தாலும் அதிலிருந்து தேவன் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். What is this dew? இந்த பனி என்றால் என்ன? What is the dew that is mentioned here? இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிற அந்த பனி எதற்கு ஒப்பிட்டு இருக்கிறது? Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். The dew in the Bible வேதத்துல காணப்படுகிற இந்த பனி is the life of God that comes upon the earth. இந்த தேவனுடைய ஜீவனாக இந்த பூமியின் மேல் இறங்கி வருகிறதா இருக்கிறது. In Genesis chapter 1, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் nothing grew in the world. உலகத்துல எதுவுமே விளையவில்லை. Why? ஏன்? Because there was no dew at all. ஏன்னா அந்த இடத்துல பனி காணப்படவில்லை. When the dew came, அந்த பனி இறங்கி வரும்பொழுது every vegetation sprouted. எல்லா ஜீவன்களும் அந்த இடத்துல முளைக்க ஆரம்பித்தது. Somebody ஆதியாகமத்தை படிச்சவங்களால அது புரிய முடியும். Amen. Hallelujah. Hallelujah. In Genesis chapter 2, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் you will see about how the dew completely drenches the earth. எப்படி அந்த பனி முழுவதுமாக பூமியை நிறைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. Only when the dew came upon the earth, அந்த பனி பூமியின் மேல் வந்த பிறகுதான் God was able to make the clay to make man. Hallelujah. ஹalleluya. அந்த பனி இறங்கி வந்த பிறகுதான் அந்த களிமண்ணை எடுத்து மனிதனாக தேவனால் உருவாக்க முடிந்தது. God did not take the water from the sea to make man. கடல்ல இருந்து தண்ணியை எடுத்து மனுஷனை உருவாக்கவில்லை. God did not take salt water to make man. உப்பு தண்ணியை எடுத்து ஆண்டவர் மனிதனை உருவாக்கவில்லை. God brought dew from the heavens. பரலோகத்தில் இருந்து பனியை கீழே இறக்கி Only when the dew came upon the sand, அந்த மண்ணுக்குள்ள அந்த மேல இருந்து அந்த பனி இறங்கி வந்த பிறகுதான் he made Adam and he breathed into him. அவர் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கி அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். So the dew அந்த பனியானது is the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவர். Amen. Because only when the Spirit comes, ஆவி இறங்கி வரும்போதுதான், only then அப்பொழுதுதான் you will be able to see life form. உங்களால ஜீவனை பார்க்க முடியும். Today the dew from heaven is going to come. இன்றைக்கு பரலோகத்திலிருந்து அந்த பனி இறங்கி வரப்போகிறது. The same God who created Adam out of the dust of the Garden of Eden is going to recreate you. Amen. ஏதேன் தோட்டத்திலிருந்து அந்த மண்ணிலிருந்து ஆதாமை உருவாக்கின அந்த தேவன் உங்களை மீண்டுமாக உருவாக்கி நிலைப்படுத்த போகிறார். Somebody lift your hands and say amen. Amen. The Bible says, Genesis 27, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் when he is blessing the people, ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது, listen very carefully. கவனமாய் கேளுங்கள். This is the blessing that Isaac gave to Jacob. ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். And this is the blessing that he is pronouncing on him. அவர் மேல் கூறுகிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. What is the blessing? அந்த ஆசீர்வாதம் என்ன? God will give you 100 kilos of gold. தேவன் உங்க ஆண்டவர் உங்களுக்கு 100 கிலோ தங்கம் தர போகிறார். It will be 916 gold. 916 கோல்டாக இருக்கு. God will give you 1 ton of silver. 1 டன் வெள்ளி கொடுக்க போறாரு. God will give you apple. ஆண்டவர் உங்களுக்கு ஆப்பிள் தருவாரு. God will give you bananas. ஆண்டவர் உங்களுக்கு வாழைப்பழம் தர போறாரு. No. இல்ல The blessing that was pronounced on him, அவன் மேல் கூறப்பட்ட ஆசீர்வாதம் என்னவென்றால், in verse 28 is very clear. Genesis 27:28. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. May God give you heaven's dew and earth's richness. Amen. தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து. Somebody shout hallelujah. Hallelujah.
Your riches is the result of the dew from heaven. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பனியின் நிமித்தம் தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Somebody shout hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. The dew created man. அந்த பனியானது மனிதனை உருவாக்கினது. The dew created richness for அந்த man. பனியானது மனிதனுக்காக செல்வங்களை உருவாக்கினது. How many of you want to say amen to that? Amen. How many of you like this revelation? Say amen. Amen. Hallelujah. Hallelujah. So when the dew comes, அந்த பனி இறங்கி வரும் பொழுது multitudes who are dead will rise up. மரித்த அநேக ஜனங்கள் உயிரடைவார்கள். Hallelujah. Hallelujah. We saw about the dew. நாம் அந்த பனியை குறித்து பார்த்தோம். Where did we see? The promise. This year's promise word is what? இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். இந்த வருஷத்தினுடைய மத்திய பகுதியில Amen. பனி இறங்கி வருகிறது. Amen. லீலி புஷ்பத்தை போல கர்த்தர் மலர பண்ண போறார். Amen. In the midst of this year, the dew is going to come down and you're going to bloom like the lily of the valley. Hosea chapter 14 verse 5. ஓசியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். I don't know why the Lord is reminding me about the dew again. ஏன் ஆண்டவர் திரும்பவுமாக அந்த பனியை குறித்து எனக்கு ஞாபகப்படுத்துகிறார் என்று தெரியவில்லை. We saw the dew in the context of blessing and favor. ஆசீர்வாதமும் தயவையும் குறித்து இந்த பனிக்கு ஒப்பிட்டு நாம் பார்த்தோம். But we are seeing today that dew is not just favor, it is life form. ஆமென். நாம் இன்றைக்கு பார்ப்பது அந்த பனி எப்படி ஜீவனை உருவாக்குறது என்று நாம் பார்க்கிறோம். How many of you want to say amen to that? Amen. Hallelujah. Hallelujah. Somebody lift your hands and say amen. Amen. The Bible says your dead will live, Lord. வேதம் சொல்லுகிறது மரித்தவர்கள் உயிரோடு இருப்பார்கள் என்று. Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். God wants you to live. ஆண்டவர் நீங்கள் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். He is going to bring the dew upon you right now. இப்பொழுது உங்கள் மேல் அந்த பனியை இறங்க செய்ய A போகிறார். supernatural visitation of God is going to come upon you. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய சந்திப்பு இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி வர போகிறது. Hallelujah. 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 That is what Isaiah 26:19 says. அதுதான் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. Your dew shall come upon them. உங்கள் பனி அவர்கள் மேல் இறங்கி வரும். The earth will give birth to her dead. மரித்தவர்களை இந்த பூமியிலிருந்து வெளியே கொண்டு வருவார்கள். And verse 20 he says, 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். hide yourselves for a little while until his wrath has passed away. இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்து நிமித்தம் Now அவர்களை watch verse 21. Watch verse 21. பாசிங்க. இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரம நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். The Lord is coming out of his dwelling. ஆண்டவர் அவர் வாசஸ்தலத்திலிருந்து வெளியே To வருகிறார். punish the people of the earth for their sins. அவங்க பாவங்களுக்காக உலகத்தின் ஜனங்களை நியாயத்தீர்க்கும்படியாக. But for the people of Israel, ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ it is time for them to arise from the dead. அவர்களுக்கு அந்த மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிற நேரமாயிற்று. Judgment on the world, உலகத்தின் மேல் நியாய தீர்ப்பு, revival for God's people. தேவ பிள்ளைகளுக்கு எழுப்புதல். புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. உலகத்தின் மேல் நியாய தீர்ப்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது புது பலன். Amen. It's a judgment on the world, but for the children of God it's a new strength which is coming upon them. How many of you want the dew to come upon you? எத்தனை பேருக்கு அந்த பனி உங்கள் மேல் வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? The Lord wants you to experience the dew. அந்த பனியை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Daniel 12 verse 2. தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். This is the resurrection when Jesus Christ comes. இது இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது நடைபெறுகிற உயிர்த்தெழுதலாக இருக்கிறது. Some to shame and some to everlasting life. சில பேருக்கு அது வெட்கமாக இருக்கும், ஆனால் சில பேருக்கு அது நித்திய ஜீவனாக இருக்கும். But the bottom line is this. ஆனா இதனுடைய அர்த்தம் இதுதான். ஆனா இதனுடைய அர்த்தம் இதுதான். When Christ comes, கிறிஸ்து மீண்டும் வரும் பொழுது, எப்பெல்லாம் கிறிஸ்து வராரோ, whenever Christ comes,
there is resurrection. அந்த இடத்துல ஒரு உயிர்த்தெழுதல் காணப்படுகிறது. This is resurrection when Jesus Christ comes in the body. இது அவர் சரீரத்துல வரும்பொழுது ஏற்படுகிற ஒரு உயிர்த்தெழுதலாக இருக்கிறது. But the other resurrection ஆனா இன்னொரு உயிர்த்தெழுதல் that காணப்படுகிறது. we read in Isaiah ஏசாயாவில் நாம் படித்தது போல is the resurrection when he comes in the spirit. அவர் ஆவியில வரும்போது ஏற்படுகிற ஒரு உயிர்த்தெழுதல். Somebody shout hallelujah. ஹalleluya. Don't confuse between this resurrection and that resurrection. இந்த உயிர்த்தெழுதலையும் அந்த உயிர்த்தெழுதலையும் நீங்க வந்து Every one of us who is born in the world have to live and die. இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருவரும் வாழ்ந்து மரிக்க வேண்டும். It is written for men. அது நம் தலையில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மனிதருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. It's the principle of life. அது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. விதைப்பும் அறுப்பும் ஒளிவதில்லை. ஆமென். Seed, the end of the seed, there is an end. Amen. But we are not being buried, we are being sowed. Amen. நாம் புதைப்பதில்லை, நாம் விதைக்கப்படுகிறோம். Amen. So we will rise up when Christ comes. கிறிஸ்து வரும்போது நாம் உயிரோடு எழுந்திருப்போம். Hallelujah. Hallelujah. But now ஆனா இப்பொழுது in Isaiah 26:19 ஏசாயா 26ஆம் அதிகாரம் 19ஆம் the Bible says, வேதம் சொல்லுகிறது, மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். Somebody lift your hands and shout a bigger amen. Amen. Hallelujah. Hallelujah. Two kinds of people. இரண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். One, the casualties. யாரெல்லாம் அந்த யுத்தத்திலே மரிச்சாங்களோ, Amen. The casualties who were dead in the war. இப்போ மரிச்சவங்க, The people who are dead now. ஏற்கனவே மரிச்சவங்க, The ones who were already dead. ரெண்டு பேரையும் கர்த்தர் எழுப்புவாரா. Amen. God is going to raise up the both kinds of people. Somebody say amen. Amen. I believe the whole thing is a setup. நான் விசுவாசிக்கிறேன் எல்லாமே ஒரு செட்டப் தான். For God's glorious revival to come. தேவனுடைய மகிமையான எழுப்புதல் வருவதற்கு. This is a setup. இது எல்லாமே ஒரு செட்டப். This is a setup by Lord for the revival to sweep the nation. Amen. எழுப்புதலினால தேசத்தை நிரப்பும்படியாக எல்லாமே ஒரு செட்டப்பாக இது காணப்படுகிறது. You have seen death. நீங்கள் மரணத்தை பார்க்கிறீர்கள். You will see life now. நீங்கள் ஜீவனை இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Amen. Hallelujah. Hallelujah. Can you stand up wherever you are? எந்த இடத்துல இருந்தாலும் இப்பொழுது எழுந்திருக்கிறீர்கள். I believe there are some people who are going to see a turnaround in the month of June. நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஜூன் மாதத்துல அநேகர் திருப்பு முனைகளை பார்க்க போகிறீர்கள். But the Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், I'm going to make a way where there seems no way. எந்த இடத்துல வழி இல்லையோ அந்த இடத்துல உங்களுக்காக தேவன் ஒரு வழியை திறக்க போகிறார். All those people who are crying out, show us the way. யாரெல்லாம் வழி காண்பீங்க ஆண்டவரே சொல்லி கதறிக்கொண்டு இருக்கிறார்கள். God is opening a new way for you. கர்த்தர் புதிய பாதைகளை திறந்து கொண்டு இருக்கிறார். In the new month of June, இந்த புதிய ஜூன் மாதத்தில் there is a supernatural miracle that is coming your way. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவ அற்புதம் உங்களை நோக்கி கொண்டு வருகிறது. Every bleeding will stop in the name of Jesus. எல்லா உதிரப்போக்கு இயேசுவின் நாமத்தினால நிறுத்தப்படும். In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் Those who are suffering from blood problems, யாரெல்லாம் இரத்த சம்பந்தப்பட்ட வியாதியினால பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க, I am praying for you. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். My dear sister, என் அன்பான சகோதரியே, you don't know how you got that infection. அந்த இன்ஃபெக்ஷன் எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு தெரியல. That blood infection that you are going through. நீங்கள் கடந்து போகிற அந்த இரத்தத்துல இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன். But God says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், my daughter, I will heal you. என் மகளே நான் உன்னை சுகப்படுத்துகிறேன். For the world it is impossible, for me it is all possible. உலகத்துக்கு வேணா அது முடியாத காரியமாக இருக்கலாம், ஆனால் என்னால் எல்லாம் கூடும். In the mighty name of Jesus, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் deliver your daughter Jennifer in Jesus' name. ஜெனிஃபர் இயேசுவின் நாமத்தினால விடுவிக்கப்படுவாளாக. In the mighty name of Jesus, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். let there be a blood transfusion in Jesus' name. அப்பா இப்போ ஆண்டவரே ஒரு blood transfusion ஏற்படுவதாக இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில். those who are having post COVID complications, யாரெல்லாம் அந்த கோவிட் முடிஞ்ச பிறகு இருக்கிற அந்த பலவீனத்தில் இருக்கிறார்களோ, we pray for them.
அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Saravanan and Bharati, சரவணன் and பாரதி, we pray for you in the name of Jesus. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். As a family, you will stand as a living testimony. குடும்பமாய் நீங்கள் சாட்சியாக நிற்க போகிறீர்கள். Your heart problems will disappear. எல்லா இருதய நோய்கள் எல்லாம் முற்றிலும் சுகமாக போகிறது. Together you will build a beautiful family. நீங்கள் இணைந்து தேவன் எதிர்பார்க்கிற ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப From this wedding anniversary, இந்த கல்யாண நாள்ல இருந்து God is going to sprout out something new. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை முளைத்து எழும்ப செய்ய போகிறார். All those who have fever and throat pain, யார் யாருக்கெல்லாம் இப்ப ஜுரமும் தொண்டை வலியும் இருக்கிறதோ, keep your hands on your throat. உங்க தொண்டையின் மேல இப்பொழுது உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். Father, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினால பிதாவே, I pray for Loganayiki. லோகநாயகிக்காக நான் ஜெபிக்கிறேன். Heal the throat pain, Lord. எல்லா தொண்டை வலியும் சுகமாவதாக. All those people who are having symptoms of fever, எல்லா ஜுரம் என்கிற அந்த அறிகுறி இருக்கிறவர்களுக்கு let it be healed right now. இப்பொழுது சுகத்தை பெற்றுக் கொள்ளுவார்களாக. Sweat and leave the body. இப்பொழுது வேர்த்து சரீரத்தை விட்டு வெளியேறு. Fever, get out in Jesus. எல்லா ஜுரமும் சரீரங்களை விட்டு வெளியேறு இயேசுவின் In the நாமத்தில். mighty name of Jesus, இயேசுவின் வல்லமையுள்ள we நாமத்தில் bless your children. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். Father, we believe பிதாவே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். because your eyes have seen us, உங்கள் கண்கள் எங்களை கண்டது நிமித்தம் we will live, Lord. நாங்கள் ஜீவிப்போம் ஆண்டவர். எங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு தெரியும். You know what we are going through, Lord. Just pray that those who are going through financial problems, அப்பா, பொருளாதார பிரச்சனைகளின் வழியாக கடந்து செல்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. the world is looking at you shamefully, உலகம் உங்களை ஒரு வெட்கத்தின் சின்னமாக பார்க்கிறது. but God says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், I am going to lift you out of this, நான் இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர போகிறேன். and I am going to make you a lender to many. நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கும்படியாக நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். This season, இந்த காலத்தில் just survive. நீங்க எப்படியோ நீங்க உயிர் வாழ்ந்து விட வேண்டும். புடிச்சிக்கிட்டு நில்லு. You just have to hold on fervently and stand. Don't give up. நீங்க தயவு செய்து விட்டு கொடுத்துறாதீங்க. God will change your captivity. கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி The season of shame is going to disappear. இந்த அவமானத்தின் காலத்தை கர்த்தர் கடந்து போக செய்வார். You are saying everything is locked down. நீங்க சொல்றீங்க எல்லாமே மூடப்பட்டு காணப்படுகிறது But ஆண்டவரே. my daughter, ஆனா என் மகளே, heaven is not locked down. பரலோகம் பூட்டப்படலையே. The heavens above your head, வானங்கள் உன் மேல இருக்கிற வானங்கள், it is still open. அது திறந்துதான் காணப்படுகிறது. The grave of Jesus Christ is still open. ஆண்டவருடைய கல்லறை திறந்துதான் காணப்படுகிறது. The grace from the heart of Jesus is still open. இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த கிருபை, இருதயத்தின் மேல் இருக்கிற கிருபை திறந்துதான் இருக்கிறது. Man can shut the door, மனுஷன் ஒருவேளை கதவுகளை பூட்டலாம், but God says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், I will open 77 doors for you. நான் 77 வாசல்களை உனக்காக நான் திறப்பேன். You will cross this season. நீங்க இந்த காலத்தை கடந்து போவீர்கள். You will walk into the blessing. நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள் கடந்து போவீர்கள். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org